வணக்கம். நான் கந்தசாமி நாயுடு கல்லூரியிலிருந்து வரேன். என்னோட பேர் பேராசிரியர் சாரோன். ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்கஷனை இங்கே சொல்லியிருக்காங்க. நான் கல்லூரி மாணவர்கள்ட்ட பேசும்போதும் நாங்கள் நிறைய முறை அதை பார்க்குறோம். என்னன்னா, இன்னைக்கு நாம் அனுபவிக்கிற, இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பு அவ்வளோ எளிதாக நமக்கு கிடைக்கவே இல்லை. ரொம்ப தெளிவாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்தியாவிலேயே சமூக நீதிக்காகவே ஒரு கட்சி தொடங்கப்பட்டு அந்த கட்சியின் மூலமாக தான் முதல்ல சாதி வாரியாக இடஒதுக்கீடு அப்படின்றது ஒண்ணு வழங்கப்பட்டுச்சு அப்படின்றது. ஏன்னா காலகாலமாக பல ஆண்டு காலமாக மறுக்கப்பட்டிருந்த உரிமையை அதுக்கு அடுத்து இருக்கவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு சொல்லுவாங்க, 2000 ஆண்டுக்கு முன்னாடியே வள்ளுவர் படிச்சிருந்தாரு, ஔவையார் படிச்சிருந்தாங்க, சங்க இலக்கியம் இருந்துச்சு, திருக்குறள் இருந்துச்சு, இதெல்லாம் சொல்லுவாங்க. 2000 ஆண்டுகளுக்கு பிறகு எங்க தாத்தா, எங்க அப்பா, எங்க தாத்தாவுடைய அப்பா ஏன் படிக்கல அப்படின்னா, அவங்களுக்கு படிக்க விருப்பம் இல்லாம இல்ல, அவங்கள படிக்க அனுமதிக்கல. ஒரு குறிப்பிட்டவங்க மட்டுமே இங்க படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்டவங்க மட்டுமே அறிவு சார்ந்த தளங்களை கையில வச்சுக்கிட்டு அதிகாரப்படுத்திக்கிட்டு வழி வழியாக இங்க இருக்கிறவங்க அவங்க பெற்றோர் என்ன வேலை செய்தாங்களோ அந்த வேலையை மறுபடியும் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதனுடைய நீட்சியாகத்தான் சமீபத்துல கூட குலத்தொழில் இல்ல குலதெய்வ தொழில் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மிக மலினமான ஒரு சூழலை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஆனா இடஒதுக்கீடுன்றது ரொம்ப முக்கியமானது. இடஒதுக்கீடு இல்லைன்னா இன்னைக்கு சாமானியர்கள்லாம் இன்னைக்கு கல்லூரிகளுக்கோ பள்ளிகளுக்கோ வந்திருக்க முடியாது, படிச்சிருக்க முடியாது. பல்வேறு தளங்கள்ல இன்னைக்கு பெண்களும் அல்லது பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது இடஒதுக்கீடால மட்டும்தான் சாத்தியம். இப்ப இடஒதுக்கீடுக்காக தானே சாதி சான்றிதழ் இருக்கு. சாதி சான்றிதழால் தான் சாதி நிலைப்பெற செய்துன்னு சொல்றது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு பேச்சு. அமெரிக்கால சாதி சான்றிதழ் கிடையாது. ஆனா அமெரிக்கால இருக்கிற இந்தியர்கள் சாதியா தான் இருக்காங்க. வெளிநாட்டுல எங்க இந்தியர்கள் போனாலும் அவங்க சாதியாவே இருக்கிறாங்க, அங்க சாதி சான்றிதழ் இல்ல. சாதி சான்றிதழுக்கும் சாதியை நிலைப்பெற செய்யறதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சாதின்றது எந்த சாதி பேரை சொல்லி உங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டுச்சோ, எந்த சாதியின் பேரை சொல்லி உங்களுக்கு பதவிகள் மறுக்கப்பட்டுச்சோ, பொறுப்புகள் மறுக்கப்பட்டுச்சோ, அதன் பேராலே உங்களுக்கு கல்வி வழங்கணும், அதன் பேராலே உங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கணும்னு சொல்றதுக்காகத்தான் சாதி சான்றிதழை ஒழிய சாதி சான்றிதழுக்கும் சாதி நிலைப்பெற செய்யறதுக்கும் ஒரு சம்மதம் இல்லை. அம்பேத்கர் சொல்வாரு, சாதி என்பது ஒரு மனநிலை அப்படின்னு சொல்வாரு. அது சாதி சான்றிதழால வர்றது இல்ல, அது மனதிலேயே நான் உயர்ந்தவன், நான் மேலானவன், அவன் கீழானவன் என்ற மனநிலைய வழி வழியாக நமக்கு சொல்லி திணிச்சுட்டாங்க. அந்த திணிப்பு எல்லார்கிட்டையும் வந்துருச்சு. அந்த புரிதல் ரொம்ப முக்கியமானது. எனவே இன்னைக்கு இருக்கிற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடுன்றது சலுகையோ அல்லது ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு வழங்கப்படுகிற ஏதோ இலவசமோ அல்ல. வழி வழியாக மறுக்கப்பட்ட உரிமையை பெறுவதற்கான ஒரு வழிதான் இடஒதுக்கீடு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்.